Welcome back, students. Previous class we have seen spermatogenesis process and structure of sperm, and in this class we are going to discuss about the oogenesis process. It is a part of gametogenesis. Already I was explained what is meant by gametogenesis. Gametogenesis means formation of reproductive gametes. That means formation of sperm and egg. எக்கும் ஸ்பெர்மும் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். It includes two parts, namely spermatogenesis and oogenesis. So what is meant by spermatogenesis? Spermatogenesis is a process of formation of spermatozoa. Spermatozoa ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்னா spermatogenesis. And second one is oogenesis, formation of egg or ova. This oogenesis process occurs in the female ovary. Female oda ovary la enna nadakum appadina oogenesis nadakum. Okay, oogenesis is a process of development of female gamete or ovum or egg in the ovaries. It happens in the two ovary. Rendu overlayume nadakum. Appo what is the definition for oogenesis? Formation of or development of female gamete or ovum or egg in the ovary. When this oogenesis occurs during the fetal development, certain cells in the germinal epithelial cells of the fetal ovary la irukkudiya germinal epithelial cells enna nadakum appadina divide by mitosis and produce millions of egg mother cell called oogonia. அம்மாவோட வயிற்றில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையோட ஓவரியில் இருக்கக்கூடிய அங்கே ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸ், அந்த என்ன ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸ் என்ன பண்ணுறாங்க? டு டிவைட் பை மைட்டாட்டிக் டிவிஷன் ஆர் டிவைட் பை மைட்டாசிஸ். மைட்டாட் டிவிஷன் நடக்கிறதுனால யார் மைட்டாசிஸ் டிவிஷனில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸ், அதாவது அந்த எக்குக்கு முன்னால் இருக்கக்கூடிய செல்ஸ் ஆர் ஃபாலிக்கல் செல்ஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸ். And it produces millions of egg mother cell or oogonia. Germinal epithelial cells தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா oogonia-வை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. And one more concept you have to memorize in your mind, one is that is no more oogonia added or formed after the birth. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஊகோனியல் செல்ஸ் ஆட் ஆகிறது கிடையாது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஊகோனியா ஆடாகி முடிச்சிடும். அரவுண்ட் 7 millions of oogonia may be present in the infant ovary. பிறந்த குழந்தையோட ஓவரியில் ரெண்டு ஓவரிலையும் சேர்த்து அரவுண்ட் 7 millions of oogonia may be present here. And this oogonial cells start dividing and enters into the prophase one. This is happens after the birth. oogonia டெவலப் ஆகிற வரைக்கும் பெர்த்துக்கு முன்னால், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? The oogonial cells starts dividing and enters into the prophase one of meiotic division. Here mitotic division, here meiotic division 1 to form the primary oocyte. This is second stage. First யாரு? germinal epithelial cells. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருக்கிறாங்க? germinal epithelial cells எதா மாறிடுது? ஊகோனியாவாக மாறிடுது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஊகோனியா ஆடாகிறது கிடையாது. ஜஸ்ட் ஆஃப்டர் த பர்த், குழந்தை பிறந்த உடனே ஊகோனியல் செல்ஸ்லாம் என்ன டிவிஷனுக்கு போகுது அப்படின்னா இட் ஸ்டார்ட் டிவைடிங். என்ன டிவைடிங்? மியோட்டிக் டிவிஷன். அதில் ப்ரொபேஸ் ஒன்னோட அரெஸ்ட் ஆகிரும். இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரி ஊசைட். இட் இஸ் அ டெம்பரவரிலி அரெஸ்டட் அட் திஸ் ஸ்டேஜ். இப்போ குழந்தை பியூபர்ட்டி ஆகிற வரைக்கும் அவங்க எப்படி தான் இருப்பாங்கன்னா ப்ரைமரி ஊசைட்டாக மட்டும்தான் இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் குழந்தையோட ஓவரியில் ஊகோனியல் செல்ஸ் இருக்கும், ஆடாயிட்டே இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஊகோனியல் செல்ஸு கிடையாது. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ் வரைக்கும், பியூபர்ட்டி ஆகலை, பியூபர்ட்டி ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் இந்த ஊகோனியல் செல்ஸ் அப்படிங்கிறது எதா மாறிடும் அப்படின்னா ப்ரைமரி ஊசைட்டாக மாறி ஒரு டெம்பரவரி அரெஸ்டட் ஸ்டேஜாக மாறி. சரிங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ப்ரைமரி ஊசைட். ஹியர் த ப்ரைமரி ஊசைட் ஆல்சோ given here primary oocyte. This primary oocyte
then get surrounded by a single layer of granulosa cells and form the primordial or a primary follicle. oocyte stage வந்து primary oocyte தான். ஆனால் during this stage the primary oocyte surrounded by a single layer of granulosa cells. இதை சுற்றி என்ன ஆகிறாங்கன்னா granulosa cells சரவுண்ட் ஆகிறாங்க. இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பிரைமரி ஃபாலிக்கல். பட் உள்ளே இருக்கிற எக்கு என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க? பிரைமரி ஊசைட்டில் தான் இருக்கிறாங்க. பட் அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறோம்னா பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் அ வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபாலிகுலார் டெவலப்மெண்ட் இன் த ஓவரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட். ஓகே, this primary follicle gets surrounded by a many layer of granulosa cells and a new theca layer to form a secondary follicle. And this is the structure of Graafian follicle. We'll discuss later. First, அந்த primary oocyte சுற்றி single layer of granular cells form ஆகிறாங்க. ஒரே ஒரு லேயர் இருக்கிறதுனால அதுக்கு பேர் primary follicle சொல்லுவோம். Again, the same primary oocyte gets surrounded by many layer of granulosa cells. நிறைய layer of granulosa cells surround ஆகிறாங்க. அதுக்கு மேலே theca layerனு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிறாங்க. see here theca layer to form the secondary layer. அந்த ஸ்டேஜுக்கு பேர் செகண்டரி ஃபாலிக்கல். சரிங்களா? ஒரே ஒரு கிரானுலோசா செல்ஸ் மட்டும் சரௌண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பிரைமரி ஃபாலிக்கல். மெனி லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் அண்ட் தீகா லேயர், இது ரெண்டும் ஊசைட்டை சுற்றி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி ஃபாலிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு டெர்ஷரி ஃபாலிக்கல். சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைட் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், யூ மே எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் பை அ follicular stage. First you have to write a primary follicle, then secondary follicle, then followed by the tertiary follicle. சரிங்களா? எழுதும்போது primary follicleனா என்ன, secondary follicleனா என்ன, ஃபஸ்ட்டு ஊகோனியானா என்ன எழுதும். வாட் இஸ் மீன் பை ஊகோனியா? primordial mother cells ஆர் மதர் செல். எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? ஃபீட்டல் ஓவரியில் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஊகோனியா ஆடாகுமா? ஆடாகாது. எத்தனை ஊகோனியல் செல்ஸ் இருக்கும்? அரவுண்ட் 7 million ஆஃப் ஊகோனியல் செல்ஸ் present at the time of birth. And one more concept you have to understand. During the development, குழந்தை டெவலப் ஆகும் பொழுது அந்த பியூபர்ட்டி அடையிற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the follicular cells become degenerate. follicular cellsல என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஃபாலிகுலார் அட்ரேஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபாலிகுலார் அட்ரேஷியா எது வரைக்கும் நடக்குன்னா during the puberty. அப்போ at the time of puberty around 60,000 to 80,000 follicular cells are present in the ovary. இருக்கிறது 7 million. பியூபர்ட்டி ஆகுக்குள்ளார என்ன எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த அழிஞ்சு போன ப்ராசஸுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஃபாலிகுலார் அட்ரேஷியா. இப்போ வாட் இஸ் பிரைமரி ஃபாலிக்கல்? பிரைமரி oocyte and single layer of granulosa cells. What is mean by secondary follicle? Again, primary oocyte gets surrounded by a many layer of granulosa cells and a new theca layer to form a secondary oocyte. And what is meant by tertiary follicle? A fluid filled space, the antrum develops in the follicle and get transformed into tertiary follicle. This is an antrum cavity. This antrum cavity or follicular antrum filled with liquor follicle. லிக்யூர் ஃபாலிக்கல்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளார இருப்பாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ a fluid filled space and the antrum develops, உள்ளார கேவிட்டி ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன சொன்னோம்னா டெர்சரி ஃபாலிக்கல். இந்த டெர்சரி ஃபாலிக்கல் ஸ்டேஜ் வரைக்கும், இந்த செகண்டரி ஃபாலிக்கல் ஸ்டேஜ் வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஊசைட்டு தான் உள்ளார இருக்கும். கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறிட்டாங்க அப்படின்னா அந்த பிரைமரி ஊசைட்டுங்கிறது செகண்டரி ஊசைட்டாக மாறிடும். குழப்பிக்க வேண்டாம். ஊசைட்டையும் ஃபாலிக்குலையும் குழப்பிக்க வேண்டாம். ஃபாலிக்கல் அப்படிங்கிறது அதில் சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸை பற்றி பேசுகிறோம். ஊசைட் அப்படிங்கிறது இதை பற்றி பேசுகிறோம். இந்த பார்ட் நியூக்ளியர் ஜெர்மினல் வெசிக்கல் இருக்குல்லையா, இந்த ஸ்ட்ரக்சரை சேர்த்ததுக்கு பேர் ஊசைட். இப்போ ஒன்ஸ் த டெர்சரி ஃபாலிக்கல் அட்டைன்ஸ் த கிராஃபியன் ஃபாலிக்கல் ஸ்டேஜ், டெர்சரி ஃபாலிக்கல் கிராஃபியன் ஃபாலிக்கல் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் பிரைமரி oocyte எதாவது மாறிடும் அப்படின்னா இட் வில் பிகம் அ செகண்டரி oocyte. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த தீகா லேயர் கெட் ஆர்கனைஸ்டு இன்டு இன்னர் தீகா அண்டு அவுட்டர் தீகா.
or the inner theca interna and theca externa also found here. This is the structure of Graafian follicle. At this time, the primary oocyte within the tertian follicle grow in size and complete mitotic division to form a secondary oocyte. அப்போ டெர்சரி ஃபாலிக்கல் ஸ்டேஜ் தான். இந்த டெர்சரி ஃபாலிக்கல் ஸ்டேஜில் ப்ரைமரி ஊசைட் என்ன பண்ணும், டெவலப் ஆகி ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷனை முடிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன் முடித்ததுக்கப்புறம் தான் அது எதா மாறும் அப்படின்னா செகண்டரி ஊசைட்டாக மாறுவாங்க. சரிங்களா? அப்போ எந்த ஸ்டேஜில் டெர்சரி ஃபாலிக்கிள் தான் எதுக்குள்ளார போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷனுக்குள்ளார போகிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை oogonia, then primary follicle, secondary follicle, tertiary follicle, then finally Graafian follicle. Graafian follicle என்ன oocyte இருக்கும், primary oocyte, secondary oocyte, secondary oocyte. Okay, see this is a oogonial cells. These oogonial cells divide by mitotic division to produce the primary oocyte. oogonial cells தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா primary oocyte. the primary oocyte ஓட ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலார் ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் ஆர் மெச்சூர்டு ஃபாலிக்கல். மெச்சூர்டு ஃபாலிக்கல் அல்லது கிராஃபியன் ஃபாலிக்கலாக இருக்கும் பிரைமரி ஊசை. ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் அன் அன்ஈக்குவல் டிவிஷன் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் ஹாப்ளாய்டு செகண்டரி ஊசைட் அண்ட் ஃபஸ்ட் போலார் பாடி. இந்த பிரைமரி ஊசைட்டு மியாசிஸ் ஒன்றுக்குள்ளார போகும் பொழுது, பிரைமரி ஊசைட் மியாசிஸ் ஒன்றுக்குள்ளார என்ட்ரி ஆகும் பொழுது நமக்கு unequal division is takes place. Unequal, one cell with large cytoplasm or more cytoplasm and another cell with less amount of cytoplasm. ரெண்டு செல்லு ஃபார்ம் ஆவாங்க. ஒரு செல்லில் சைட்டோபிளாசம் அதிகமாகவும் ஒரு செல்லில் சைட்டோபிளாசம் கம்மியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் நெசசரி ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் unequal division? ஏன் unequal division நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் have 7 சித்தல் டைப் ஆஃப் egg. ஹியூமன் பீயிங்கில் என்ன இருக்குது, 7 சித்தல் டைப் ஆஃப் egg. அப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் எக்கு டெவலப் ஆகிறதுக்குள்ளே என்ன தேவை அப்படின்னா நியூட்ரியன் தேவை. அதனால அன்இக்குவல் டிவிஷன். அப்போ எதில் சைட்டோபிளாசம் அதிகமாக இருக்கோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா செகண்டரி ஊசைட். அனதர் ஒன் இஸ் போலார் பாடி. த ஃபஸ்ட் போலார் பாடி டிஸ்இன்டகிரேட். ஃபஸ்ட் போலார் பாடி டிஸ்இன்டகிரேட் ஆயிரும் during the fertilization. The secondary oocyte undergoes second meiotic division. This is a secondary oocyte undergo second meiotic division and produce a large cell, the ovum and the second polar body. இந்த secondary oocyteங்கிறது தான் எதில் இருந்து ரிலீஸ் ஆகும்னா during the menstrual cycle. menstrual cycle அப்போ எந்த ஸ்டேஜ் ரிலீஸ் ஆவாங்க அப்படின்னா செகண்டரி oocyte ஸ்டேஜ் தான் ரிலீஸ் ஆவாங்க, மறந்துடாதீங்க. செகண்டரி ஊசைட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எக்கு சந்திச்சிருச்சுனாங்கன்னா, எக்கும் செகண்டரி ஊசைட்டு சந்திச்சிட்டாங்கன்னா தென் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் வில் அக்கர். செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா செகண்டரி ஊசைட்டும் ஸ்போமும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். ரிசல்ட் டு ப்ரொடியூஸ் அ ஓவம் அண்ட் செகண்ட் போலார் பாடி. ஸோ டோட்டலாக ஹவு மெனி போலார் பாடிஸ் ஆர் ஃபார்ம்டு டூரிங் த oogenesis ப்ராசஸ்? 2 polar bodies. The second polar body also degenerates. The tertiary follicle eventually become the matured follicle or a Graafian follicle. The stage என்ன சொல்லும்னா Graafian follicle அப்படின்னு சொல்லுவோம். That's all. oogenesis process is over. This is the various stages of development of ovarian follicle. See primary follicle. Primary follicle அப்படிங்கிறது primary oocyte உள்ளார இருக்கிறாங்க, single layer of granulosa cells. A large granulosa cell surrounding a primary oocyte. And secondary follicle means here more layer of granulosa cells and new theca surrounding the primary oocyte. The secondary follicle இதுவும் primary oocyte தான். ஆனால் எத்தனை லேயர் இங்கே சிங்கிள் லேயர், இங்கே வந்து more layer and theca layer. See the this structure, grey color structure theca layer and many layer of granulosa cells green color. உள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா primary oocyte. What is tertiary follicle? The fluid filled cavity. Don't forget this word. The fluid filled cavity is called a antrum. And theca layer forms the water. Theca interna and theca externa. This is called a tertiary follicle. And what is meant by Graafian follicle? A matured follicle or Graafian follicle. And this stage is called a Graafian follicle. That's all. Process of oogenesis over. என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஊகோனியல் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். குழந்தை பிறக்கும்போது ஊகோனியல் செல்ஸ் தான் இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஊகோனியல் செல்ஸ் ஆட் ஆகிறது கிடையாது, அது தெரிஞ்சுக்கணும். எத்தனை ஊகோனியல் செல்ஸ்னால் அரவுண்ட் 7 millions ஆஃப் ஊகோனியல் செல்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த நியூபார்ன் பேபிஸ் ஓவரி. The primary oocyte gets surrounded by a granulosa cells called a primary follicle. இந்த ஃபாலிகல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் பேர் ஃபாலிகுலார் அட்ரேஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபாலிகுலார் அட்ரேஷியா அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. பியூபர்ட்டி டயத்தில் எத்தனை ஃபாலிகுலார் இருக்கும், ஃபாலிகுலார் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60,000 to 80,000 follicular cells are present in the ovary. Then primary follicle, secondary follicle means more layer of granulosa cells and primary oocyte. Tertiary follicle means என்ன வந்துடணும், டெர்சரி ஃபாலிக்கல் என்ன வந்துடணும், ஆண்ட்ரம் அப்படிங்கிற கேவிட்டி. தென் கிராஃபியன் ஃபாலிக்கல், செகண்டரி oocyte. That's all. Next class we will discuss structure of human ovum. Thank you.